வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போறோம். வீடு மனை யோகத்தை கொடுக்கக்கூடிய முருகன் என்றும் சுப்பிரமணியன் என்றும் போற்றப்படும் குமரக்கடவுள் குன்றிருக்கும் இடமெல்லாம் எழுந்தருளி நமக்கு காட்சியளிக்கிறார். அத்தகைய பெருமை மிக்க முருகனுக்கு விசாகன் என்ற ஒரு பெயரும் உண்டுங்க. விசாகன் என்றால் மயிலில் சஞ்சரிப்பவன். அதாவது விசாக நட்சத்திரத்துல பிறந்ததால விசாகன் அப்படிங்கிற பேர் வந்துச்சு முருகனுக்குங்க. தமிழ் கடவுள் முருகன் என்று அனைவராலும் போற்றப்படக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை குறிஞ்சி நில கடவுள் என்றும் செந்நிற மேனியன் என்றும் சேவற்கொடியேன் சூரியனுக்கு ஒரு ஒப்பானவன் என்றும் அழைக்கிறோம். நம்ம இத்தகைய மகத்துவம் வாய்ந்த முருகப்பெருமானை நம்ம வீட்டில் வச்சு வணங்கும் பொழுது அத்தனை செல்வ வளங்களும் நம்மளுக்கு கொட்டி கொடுப்பாருங்க. பலன்கள் அப்படின்னு பார்த்தா கந்த புராணத்துல வரக்கூடிய சுப்பிரமணிய ஸ்தோத்திரத்தை தினமும் காலையில நம்ம படிச்சுட்டு வரும்போது நம்மளுடைய அனைத்து பாவங்களும் கர்மாக்களும் குறையுங்க. அதே போல முருகனுடைய எம்பெருமான் முருகப்பெருமானுடைய ஓம் சரவண பவ அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை நம்மளுடைய குரு மூலம் நம்ம அதை தெரிஞ்சு அதை புரிஞ்சு உணர்ந்து அதை நம்ம படிக்கும்போது வாழ்க்கையில எண்ணற்ற செல்வங்களையும் நம்ம பெறலாங்க. முருகனை சஷ்டி தினத்தன்று பார்த்தீங்கன்னா வணங்கி வர சந்தான பாக்கியம், குழந்தை பாக்கியம், குழந்தை இல்லாதவங்க இந்த சஷ்டி விரதம் எடுத்து நம்ம வணங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த சந்தான பாக்கியத்தையும் கொடுத்து வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குவாருங்க. வேலை இல்லாமல் தவிப்பவர்கள் வேலனை வணங்கி வர நல்ல வேலை கிடைத்து வீடு மனை மக்கள் என நம்ம நலமோட ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை பெறலாங்க. தமிழ் மொழி கடவுளான முருகப்பெருமான மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், குழந்தைகள் எல்லாமே வணங்கி வர நம்மளுடைய படிப்பு திறன், படைப்பாற்றல் இதெல்லாமே மேம்படுங்க. அது மட்டும் இல்லாம நினைவுத்திறன், நினைவாற்றல், அப்புறம் பேச்சு திறமை இது எல்லாமே சேர்ந்து வருங்க நம்மளுக்கு. அதாவது கல்வித்திறன் வரும், படைப்பாற்றல் கிடைக்கும், நினைவாற்றல் கிடைக்கும், பேச்சாற்றல் கிடைக்குங்க. இது அத்தனையும் நம்ம மாணவர்களும் சரி குழந்தைகளும் சரி படிக்கக்கூடியவங்க இதை கண்டிப்பா முருகப்பெருமான வணங்கி வரணுங்க. நிச்சயமா இத்தனை பலன்கள் கிடைக்குங்க. அப்படிப்பட்ட தமிழ் கடவுளான முருகனை நம்ம வீட்டுல வச்சு வணங்கும் பொழுது கம்பன் எப்படி நம்ம இது சொல்றாங்களோ, கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிப்பாடும் அப்படின்னு சொல்றாங்களோ, அதே போல நம்ம வீடு முழுக்க கந்தனுடைய மனம் மட்டுமே தான் இருக்குங்க. எந்த ஒரு தீய சக்திகளுடைய நடமாட்டமோ இல்லை எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தாலுமே எல்லாமே அழித்து நம்ம வீடு ஒரு சுபிக்ஷ நிலையில இருக்குங்க. அவருடைய போட்டோவோ அல்லது வேல் வச்சு வணங்குங்க, அல்லது சிலைகள் வச்சு வணங்குங்க. இந்த மாதிரி அவருடைய சம்பந்தப்பட்டது நிறைய பொருட்களை வச்சு வணங்குங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா மனசார நீங்க அவர் நினைச்சு ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் போடுங்க. அதுவே எம்பெருமான் முருகப்பெருமான் ஏத்துக்குவாருங்க. ஏன்னா அவருதான் எளிமையான கடவுளாச்சே, அதனால ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டுமே போதும். இன்னைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய பெருமைகளையும் அவருடைய பெயர்களையும் நம்ம பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல பதிவுகள் எல்லாமே உங்களுக்காக வரும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.